அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பண உதவி, பொருள் உதவி கண்டிப்பாக கிடைத்தே தீரணும். இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசு வேலைக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வேலை கிடைச்சி வேலைக்கு போவாங்க, அரசாங்க வேலைக்கு. உங்கள் குடும்பத்திற்கு இந்த மாதத்தில் அரசு வருமானம் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது பென்ஷன் எழுதி போடுறீங்களா, வரலன்றீங்களா, அது கூட வரும். இல்லை ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் தாமதமாகுதா, அதுவும் கண்டிப்பாக வந்துடும் குடும்பத்துக்கு. இல்லை அந்த பணமே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டே வராமல் இருக்குதுன்றீங்களா, கண்டிப்பாக அந்த மாதம் வந்துவிடும். நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். 8 சனி பகவான் அங்கேயே அமர்ந்திருக்கிறார். மனைவி கூட உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், பெரிய அளவு பாதிப்பு இல்லை. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. மனைவியால் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருந்ததெல்லாம் அந்த மாத கடைசியில் நடக்கும். பார்ட்னர்ஷிப்பால் இருந்த இதுவரையில் இருந்த தொழில் அந்த மன கஷ்டங்கள், பேப்பர் டாக்குமெண்ட் அதுமாரி ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதாவது மனம் விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. எல்லாம் மனசுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளே அந்த பிரச்சனையை அப்படியே பொத்தி பொத்தி வச்சுருக்கிறீங்க. பாரத்தை கூட்டிகிட்டே வரீங்க. அதை எடுத்து வெளியே சொல்லி பாரத்தை குறைங்க. மனம் விட்டு பேசுங்க. உறவினர்களிடத்துலையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களிடத்துலையோ உங்களை குறைய சொல்லி பாரம் குறையுங்க. மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நிறைய மனசுக்குள்ளே பாரத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. அதே போல் நீங்கள் குடும்ப பெண்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்தியெல்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நட்போட்டாரத்தில் ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தாய் தந்தை உறவு சிறப்பாக இருக்கும். அவர் வீட்டிலேருந்தும் ஆதாயம் கிடைக்கும். மாத பலன் வரிசையில் ஆங்கில மாதம் மார்ச் மாத பலனை நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது, பாருங்கள், விரிவாக பார்ப்போம். பொதுவாக கடக ராசி அன்பர்கள் பொறுமைக்கு பெயர் போனவர்கள், அதாவது இரக்க குணம் கொண்டவர்கள், யாரும் இல்லை என்று கொடுக்கும் மனம் கொண்ட நீங்கள், வீட்டுக்கு வரும் விருந்தாளியை நல்லா உபசரிக்கும் நீங்கள், அனைத்து விஷயத்திலும் ஒரு நல்ல பேர் எடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. மைனஸ் 40%, ப்ளஸ் 60%. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பே. ஸோ உங்களுடைய ராசிக்கு 3ல் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் அமர்ந்திருப்பது ஒரு சின்ன தடைகளை மட்டும் கொடுப்பார். பெரிய அளவுக்கு பாதிப்பு தர மாட்டார். சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கனாக்கா 1 முறை 2 முறை அலைஞ்சு 3ஆவது முறை வெற்றி கொடுத்துருவார். எப்படி 1 முறைக்கு 2 முறை போயிட்டு 3ஆவது முறை போகும்போது வெற்றி கொடுப்பார். அப்போ கொஞ்சம் அலை கழித்து அப்புறம் வெற்றி கொடுப்பார். மனசில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றியை கொடுப்பார். அதனால் கடைசியாக உங்களுக்கு லாபம் தான். அதனால் உங்களுக்கு காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. முதலில் ஒரு தடையை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி கொடுப்பார். அதேபோல் ஆன்மீகத்தில் கொஞ்சம் பற்று குறைவாக இருந்தாலும் அதையும் கொஞ்சம் மாதப்பாக மேம்படுத்துவார். ஒரு ஆர்வமே இல்லை, என்ன சாமி கும்பிடுறது, தெய்வம் கும்பிடுறது, எல்லாம் எதுவுமே நடக்கலையே அப்படி வெறுத்து போனவங்க கூட உங்களுக்கு கவலையே படாதீங்க, வெறுக்காதீங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு இந்த மாதம் கடைசியில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வீட்டில் எதையோ இழந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்களா சோகமாக, அதனால் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உங்கள் மனசங்கலம் நீங்கும். உங்களுடைய நீங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு உற்சாகமாக செயல்பட போகிறீங்க இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே. அதே போல் உங்கள் ராசிக்கு 8ல் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 8ல் 2 சூரியன் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பண உதவி, பொருள் உதவி கண்டிப்பாக கிடைத்தே தீரணும். இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசு வேலைக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வேலை கிடைச்சி வேலைக்கு போவாங்க, அரசாங்க வேலைக்கு. உங்கள் குடும்பத்திற்கு இந்த மாதத்தில் அரசு வருமானம் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது பென்ஷன் எழுதி போடுறீங்களா, வரலன்றீங்களா, அது கூட வரும். இல்லை ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் தாமதமாகுதா, அதுவும் கண்டிப்பாக வந்துடும் குடும்பத்துக்கு. இல்லை அந்த பணமே ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டே வராமல் இருக்குதுன்றீங்களா, கண்டிப்பாக அந்த மாதம் வந்துவிடும். நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். அதனால் குடும்பத்துக்கு அரசு வருமானம், அரசு மூலியம் வர வேண்டிய பொருள் உதவி பணம் கண்டிப்பாக இருக்கிறது. குடும்பத்திலும் அதேபோல் அப்பாவால் வர வேண்டிய ஆதாயம், ஒரு அரசியல்வாதியால் வர வேண்டிய ஆதாயம், எப்படி ஒரு கட்சிக்கார உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா, அது கண்டிப்பாக அந்த மாதம் நடக்கும். அதனால்
இல்லை அதாவது கட்சியில் சேர போகிறீங்களா சேரலாம். இல்லை கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பதவி, உயர் பதவி கிடைக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அதாவது தொழில் அதாவது வேலை பாரம் அதிகரிக்கும். 4 பேர் செய்கிற வேலை ஒரு வேலை செய்கிற மாதிரி பாரம் அதிகம் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக செஞ்சுடுங்க, செஞ்சு முடிச்சுடுவீங்க. மேலிடத்தில் அதிகாரத்தில் நல்ல பேர் கிடைக்கும். பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். விடாமுயற்சி திருவினையாக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணினா இந்த மாதத்துக்கு வெற்றி கிடைக்கும். முயற்சியே திருவினை கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் சிறப்பாக இருக்கிற ஆதாயமாக இருக்கிறது. ஸோ வெயில் காலம் என்பதால் கூடுமான வரையில் பகலில் வெயில் நேரத்தில் ட்ராவல் பண்ணுவதை குறைத்து இரவு நேரம் ட்ராவல் பண்ணுங்கள். உடம்புக்கு செட் ஆகும். வெயில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க, வெளியில் அதிகம் சுற்றாதீங்க. அதே போலுடைய லக்ஸுரி லைஃப், லக்ஸுரி பயணம், ரொம்ப சொகுசு பயணம்லாம் நல்லா இருக்குது. ஏரோப்ளேனில் போவீங்க, ஏசி காரு, ஏசி பஸ்ஸில் போவீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ல் 7க்கும் 8 சனி பகவான் அங்கேயே அமர்ந்திருக்கிறார். மனைவி கூட உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், பெரிய அளவு பாதிப்பு இல்லை. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. மனைவியால் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருந்ததெல்லாம் அந்த மாத கடைசியில் நடக்கும். பார்ட்னர்ஷிப்பால் இதுவரையில் இருந்த தொழில் அதாவது அந்த மன கஷ்டங்கள், பேப்பர் டாக்குமெண்ட் அதுமாரி ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதே போல் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆயில் அதிகம், ஆயில் பங்கமும் கிடையாது, ஆயில் அதிகம் தான் உங்களுக்கு. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனை, அதாவது இடுப்பு வலி, முட்டி வலி, பாத எரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் வரும். கவனம் தேவை. நாட்டு மருந்து மூலியம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய தொழிலில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும், இல்லை உடன்பிறந்த வேலை செய்கிறவர்களுக்கும், இல்லை அக்கம் பக்கத்தில் செய்கிறவர்களுக்கும், தொழில் செய்கிற இடத்துல ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும். அதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதெல்லாம் திறமையாக கையாள வேண்டும். கையாண்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைப்பீங்க. உங்களுடைய 8ல் சூரியன் சனி காம்பினேஷன் என்பது அப்பா அம்மா பிள்ளைகள் இந்த உறவை கொஞ்சம் விரிச்சலை உண்டாக்கும். அப்பா ஒரு இடத்துல பையன் ஒரு இடத்துல ஒன்று பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாதிப்பில்லாத அளவுக்கு கொண்டு போகலாம். நீங்கள் இல்லை குடும்பத்தில் வந்து எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்களா, வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா, தனி கொடுத்துன்னு போகணுன்னு நினைக்கிறீங்களா பிள்ளைகள், கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தனி கொடுத்தனமும் போகத்தெல்லாம் இருக்கிறது. அது வெற்றியும் கிடைப்பீங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். உங்களுடைய ராசிக்கு 9ல் புதன் பகவான் நீசம் பெற்று இருப்பது, 9ல் இருப்பது நண்பர்கள் மூலம் ஒரு சின்ன சின்ன வேறுபாடு கருத்துக்கள் வரும். போக போக சரியாயிடும். படிக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது தடங்கள் வரும். தடங்கள் வந்து அதுக்கப்புறம் சரியாகி நல்லா படிப்பார்கள். கணவன் மனைக்குள்ளே அதாவது மனம் விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. எல்லாம் மனசுக்குள்ளே கணவன் மனைக்குள்ளே அந்த பிரச்சனையை அப்படியே பொத்தி பொத்தி வச்சுருக்கிறீங்க. பாரத்தை கூட்டிகிட்டே வரீங்க. அதை எடுத்து வெளியே சொல்லி பாரத்தை குறைங்க. மனம் விட்டு பேசுங்க. உறவினர்களிடத்துலையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களிடத்துலையோ உங்களை குறைய சொல்லி பாரம் குறையுங்க. மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நிறைய மனசுக்குள்ளே பாரத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. அதே போல் வந்து நீங்கள் குடும்ப பெண்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்தியெல்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நட்போட்டாரத்தில் ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தாய் தந்தை உறவு சிறப்பாக இருக்கும். அவர் வீட்டிலேருந்தும் ஆதாயம் கிடைக்கும். பேங்க் பேலன்ஸ் உயரும். நீங்கள் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து தீரும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இந்த மனசாபங்கள் விலகும். விலகி இந்த மாதத்தில் நீங்கள் சந்தோஷப்படும் முறையாக ஓடும். பெண்களுக்குடைய உங்களுடைய பிள்ளைகளுக்கும் திருமணம் கண்டிப்பாக கைகூடும். எப்படி திருமணம் இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக கைகூடும். பெண்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாநில அரசு ஊழியர், அரசு வேலையில் இருப்பவர்கள், மாநில அரசு ஊழியர், ஒன்றிய அரசு ஊழியர், இப்போ யாராவது மாப்பிள்ளை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை பேங்க் வேலை செய்கிற மாப்பிள்ளையும் கிடைக்கும். இல்லை ரயில்வே
இல்லை ஒரு தொழில் அதிபர், இல்லை ஐடி கம்பெனி வேலை செய்கிற மாப்பிள்ளை கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு அமையும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக பெண்ணுக்கு வரன் அமையும். அதேபோல் வரன் தேடிக்கொண்டிருக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் பெண் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அழகான வசதியான வேலையில் இருக்கக்கூடிய பெண் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரியம் வீட்டில் நடக்கும். காது குத்துற விசேஷம் நடக்கும், திருமணம் நடக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு 10 வயசு உள்ள பெண் குழந்தை இருந்தால் பூ பூக்கும், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில். வீடு கட்டி வீடு கிரகஸ்பாரத்தில் ஒரு வாய்ப்பு காட்டுகிறது. இல்லை புதுசாக வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டுறதுக்கான கடகாலம் போடலாம். இந்த ராசி இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 9ல் சுக்கிரன் இருப்பது திடீரென்று பண வரவு, கண்டிப்பாக எதிர்பார்த்த பணம் வரவு கண்டிப்பாக வரும். பெண்களால் ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. மனைவியால் இருக்கலாம் ஆதாயம், இல்லை அம்மாவால், இல்லை உடன் பிறந்த அக்கா தங்கை, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காதல் செய்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. காதல் சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு மட்டுமே தோல்வி காட்டும். இருந்தாலும் அதை ஒரு கெட்ட கனவாக நடந்து முடித்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வேலை வாய்ப்பிலும் சரி, வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு யோகம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு தசையோ புத்தியோ நடந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போட யோகம் கண்டிப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய ஆதாயம் வெளிநாட்டு நண்பர்களால் பெரிய ஆதாயம் இருக்கிறது. வெளிநாடு தொழில் செய்பவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. வெளிநாட்டில் தடைப்பட்டிருந்த பண வரவு இந்த மாதம் கண்டிப்பாக வந்துவிடும். உங்கள் ராசி 11ல் குரு பகவான் 6க்கும் 9 கூடிய குரு பகவான் ராசி 11 அமைந்திருப்பார். அதை பார்க்கும்போது குடும்ப பெண்களுக்கு நகை வாங்கும் யோகம் சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நகையை அதாவது நகை அடகு வைத்திருந்தாலும் மூட்டு வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. அப்படி இல்லையே புது நகை வாங்கியாவது வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. இதனால் இந்த நகை வாங்கும் யோகம் எவ்வளோ விலை விற்றாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு அந்த யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் பணம் தடையின்றி வரும். ஏதோ வரும் நகை பணம் வந்துட்டு தான் இருக்குது. நகை வாங்குவீங்க, சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ல் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவர் பார்த்திங்களாக்கா சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுப்பார். தலைவலி, இந்த மாதிரி தலைவலி, கண்வலி, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும்தான் தருவார். அதனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. அதே போல் எதையும் துணிச்சலை எடுத்து செய்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க மாட்டார். தைரியம் வராது உங்களுக்கு, முதல்ல பயம் வராது. தயங்க செய்யலாமா வேண்டாமா, செய்யலாம் வேண்டாமா, இப்படி மனக்குழப்பத்தில் தான் இருப்பீங்க. அது எல்லாமே போக போக சரியாகிவிடும். உங்களுக்கு உடைய திருமணத்தில் பிரிந்த கணவன் மனைவிகள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அம்மா வீட்டு இருக்கும் நீங்கள் கணவன் உங்களை அழைச்சிட்டு போவார். அதான் சாதகமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்தது போல் இந்த மாதம் ஒன்று கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கூட அருமையான வேலை கிடைக்கும். கூடுமான வகையில் நீங்கள் இருக்கும் இடத்தில் சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ எந்த பஞ்சம் வராது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக 60% லாபம், 40% தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட். அதனால் லாபம் அதிகம், சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய தசாபுத்தி, அதாவது உங்களுடைய தசாபுத்தியும் தசநாதனம், அதாவது திருமணம் ஆவாதவர்களுக்கு 7 கூடிய தசையும் தசாபுத்தி நடந்தால், 2ம் 7 கூடிய தசாபுத்தி நடக்குமே. ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் திருமணம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தோடு ஒரு முறை நீங்கள் குலதெய்வம் வழிபாடு, குலதெய்வ கோயில் சென்று ஒரு அன்னதானம் செய்துவிட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளும் தடைகளும் விலகி நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்திக்கப் போகிறீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை
பொழுதுபோக்குத்துறை, கட்டிடக் கலைஞர்கள், விளையாட்டுத்துறை எதுவாக தான் இருக்கட்டும், உங்களுடைய திறமை, தனிப்பட்ட திறமை வெளிப்பட போகிறது. அதை 4 பேர் உங்களை பாராட்ட போவாங்க. பாராட்டுற அளவுக்கு அந்த செயல்பாடு இருக்கும். அதனால் நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. ஆகவே உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு வாழ்க நலமுடனும் வளமுடனும். நன்றி, வணக்கம்.